900 எலிகளை விழுங்கிய பிறகு பூனை புனித பயணம் புறப்பட்ட மாதிரி இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிண்டல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் எளிமையான மக்களை பாதிக்காத திறன் மிகுந்த ஜிஎஸ்டி முறையை அமுல்படுத்தியிருந்தோம். ஆனால் பாரதிய ஜனதா சர்க்கார் கப்பார் சிங் வரி முறையை மக்களின் மீது திணித்து அழுத்தியது. 9 அடுக்குகளில் 55 லட்சம் கோடிகளை கடந்த 8 ஆண்டுகளில் இந்த அரசு வசூல் செய்திருக்கிறது. இப்போது 2.5 லட்சம் கோடிகளை சேமிப்பு திருவிழாவாக அறிவித்து மிகப்பெரிய காயங்களுக்கு சின்ன பேண்டேஜை போட முயற்சிக்கிறது. இந்த நாட்டின் பொதுமக்கள் ஒருபோதும் நீங்கள் வசூலித்த வரியை மறக்க மாட்டார்கள். பருப்பு, அரிசி, தானியம், பென்சில், புத்தகங்கள், மருத்துவம், விவசாயிகளின் டிராக்டர் என்று எல்லாவற்றிலும் வசூலித்த உங்களின் அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று நரேந்திர மோடியை கடுமையாக சாடியிருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே.